ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. குளிச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதால் கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சுட்டு வேலைக்கு உட்காரணும். சீக்கிரமாக சாப்பிட்டு உட்காந்துடணும். பாருங்கள், இன்றைக்கி முள்ளங்கி குழம்பு சாப்பாடு. முள்ளங்கி குழம்பு, அப்பளம். இன்றைக்கி எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. ஸோ அதனால் எந்திரிச்சதுமே குளிச்சுட்டு சாப்பிட்டு சீக்கிரம் உட்காந்துடணும்னு உட்காந்துட்டேன். பாருங்கள், டிட்டு காலையில் ஒரு பொம்மை வந்துச்சுன்னு சொல்லி அது வாங்கி தர சொன்னான். பாருங்கள், அது வாங்கி ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை, உடைச்சிட்டான். இது டிட்டுவோட டேலண்ட்டு. அரை மணி நேரத்துலேயே உடைச்சிருவான் டிட்டு. டயர் தனியாக, வண்டி தனியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறான். பாருங்கள், வேலை செய்யும்போது பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். பக்கத்தில் தான் இருப்பானா, அந்த சைடு போக மாட்டானாம்மா. அது தனித்தனியாக கழட்டிட்டு வந்து மாட்டி கொடுக்க சொல்கிறான். எந்திரிச்சு கட்டில் மேலே உட்காந்து விளையாடுறான்னா கேட்க மாட்டேங்கிறான். பக்கத்தில் தான் உட்காந்து விளையாடுவானாம்மா. டிட்டுக்கு ஆனால் ரொம்ப அறிவு ஃப்ரெண்ட்ஸ். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவான். நாம் யோசிக்காத மாதிரி ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு பதிலும் அவன்கிட்ட இருக்கும். நாம் ஏதாவது கேட்டால் அவன் ஒரு பதில் சொல்லுவான். ரொம்ப அறிவான பையன் டிட்டு. பாருங்கள், பக்கத்துலேயே சேர் ஒன்று போட்டு உட்கார வச்சிட்டேன். கொஞ்சம் லேட்டானதால் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் வேலை. டிட்டுக்கு போய் அவங்க அம்மா பனியன் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள், அதுதான் எடுத்து காமிச்சிட்ருக்கான் டிட்டு. நல்லா இருக்குதான்னு சொல்லி கேட்குறான் பாருங்கள். பாருங்கள், நல்லா இருக்குதான்னு சொல்லி கேட்குறான். திருப்பி காமிக்கிறான். இதுக்குள்ளே பட்டறைக்கு போகணும். ஓனர் கூப்பிட்டாரு. போயிட்டு குழம்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. வாங்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், டிட்டு கல் எடுத்து அடிக்கிறான் பாருங்கள். பட்டறைக்கு போயிட்டு வந்துட்டேன், என்னையா விட்டுட்டு போனேன்னு சொல்லி கல் எடுத்து அடிக்கிறான். பட்டறைக்கு போயிட்டு வந்தாச்சு, கையோடு சாப்பிட்டு உட்காந்துடலாம். பாருங்கள், ஒயிட் ரைஸு, கடையில் வாங்கினா பருப்பு சாம்பார். இல்லை, பருப்பு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்கினது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பருப்பு சாம்பார் குடல் இருந்துச்சு கடிச்சிக்கிறதுக்கு. இப்படியே நானும் டிட்டும் சாப்பிட்டுட்டோம் 2 பேரும். பாருங்கள், டிட்டுவும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பாடு போதுமா? சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைக்கு போகலாம். சாப்பிட்டு வேலைக்கு உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்துருந்தேன். அப்புறம் உட்காந்துட்டேன். டிட்டும் நானும் சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், முருகன் கோயிலுக்கு. பாருங்கள், நானும் டிட்டும் வந்திருக்கோம். கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் 2 பேரும்.
அப்புறம் இந்த ஊஞ்சலை அவன் ஆட்டி விடணும்னு சொன்னான். பாருங்கள், டிட்டு ஆட்டி விட்டுட்ருக்கான் அந்த ஊஞ்சலை. அப்புறம் நைட்டு டிஃபனு தோசை, தக்காளி பஜ்ஜி. தக்காளி பஜ்ஜி நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நான் தூங்குகிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.